மெயின் கொஷின்ஸ் இல்லாட்டி எது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னா ஹவு டு லவ் யுவர் எனிமீஸ். ஓகே, ஸோ இது எப்படி சாத்தியம்? ஓகே, இப்போ இது ஸ்மால் தப்பு பண்ணால் மன்னிச்சிடலாம். ஆனால் ஒரு தப்பு ஃபுல் லைஃப் டைமே பாதிப்பு வருது ஒருத்தவங்களுக்குன்னா அது மன்னிக்கிறது இஸ் டஃப். ஓகே, ஆனால் எப்படி மன்னிக்க முடியும்? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லூக்கா 6:27 28 அதை அப்படியே படிச்சுட்டு போகலாம். லூக்கா 6:27 28 37 வரைக்கும். 36 வரைக்கும் தமிழ்லே படிங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கும் கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள். ஓகே ஓகே, இப்போ இது இயேசுப்பா சொல்லிட்டாங்க. இந்த கட்டளை படிக்கும் போது ஓகே நல்லா இருக்கு, நம்ம பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஆனால் ஆக்சுவலி ஒரு சத்ரு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, முடியாது. ஸோ ப்ராப்ளம் ஆகும். இது எப்படி மன்னிக்காது? தப்பு, நான் தான் என்ன சொல்லுவாங்க இன்னோசென்ட்டு, விக்டமு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இதனால் இப்படி நடக்குது. ஸோ நிறையா ஸ்டோரிஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ருமினேட்டிங் தாட்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பண்ணும் போது நம்ம மன்னிக்க முடியலன்னு அர்த்தம். ஓகே, ஆனால் எங்கள் கட்டளை கிளியராக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ 28 படிச்சிங்கன்னா ப்ரே ஃபார் தோஸ் ஹூ அப்யூஸ் யூன்னு எழுதிட்டாங்க. ரைட், அப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, ப்ளஸ் பண்ணுங்க சபிக்கிறவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கமாண்ட்மெண்ட் ரொம்ப கிளியராக இருக்குங்க. இது நிறையா பேருக்கு ஒரு மேத்ஸ் ஃபார்முலா மாதிரி இருக்கும். அது அதனால் ஃபார்முலா தப்பு இல்லை, ஆனால் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல, இதுதான் பிரச்சனை. ஓகே, ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 37 படிங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். இங்கதான் ஒரு விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இங்கதான் இயேசுப்பா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ மத்தேயு 15:8 9, 10. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். ஓகே, அங்கே சத்ருவ நேசிங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, பகைக்கிறவங்களை நேசிங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே இருதயம் தூரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ
வேர்ல்டு வார் டூவில் ஹிட்லர், வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, ஹிட்லர் இருக்கிறதே எல்லாத்தோட என்ன சொல்லுவாங்க ஈவில் பர்சன் சொன்னால் ஹிட்லர். பண்ணாத கொடுமையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பண்ணான். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஹிட்லர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான், அவன் பிடிக்க வர்றாங்கன்னு சூசைட் பண்ணிக்கிட்டான். அது கழிச்சு இந்த ஜெர்மன் ஜென்ரல்ஸ் எல்லாம் பிடிச்சாங்க. பிடிச்சி இவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து இந்த யூஎஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து இவங்கள டைரெக்டாக கொல்லக்கூடாது, நம்ம அவங்களுக்கு ஒரு ட்ரையல் கொடுக்கணும், நம்ம அவங்கள மாதிரி இல்லை. அதுதான் இப்போ இந்த நாட்சி ஜெர்மனி வந்து டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் இஸ்ரேல் ஜனங்களை வந்து அழிச்சாங்க, சாப்பாடு இல்லாமல் அழிச்சாங்க, ஒரு கேஸ் சேம்பரில் போட்டு குளிக்க அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அப்படி அவங்கள கொன்னாங்க. அப்புறம் அவங்களெல்லாம் அந்த பாடிஸ்லாம் அவ்வளோ நிறையா இருக்கும், அதெல்லாம் ஒரு டிராக்டர் வச்சு தூக்கி அதை கிளியர் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் வேலை பண்ணியிருக்காங்க இந்த ஹிட்லர். வந்து அவனோட என்னன்னா இந்த வேர்ல்டில் வந்து அந்த யூதர்கள் இருக்கக்கூடாது, அதனால அவங்க தான் பெரிய ப்ராப்ளம், அவங்கள வந்து ஃபுல்லாக அழிச்சிடணும். இதுதான் ஜெர்மனி பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களெல்லாம் ஒரு ஜெயிலில் போட்டாங்க இந்த ஜெர்மன் ஜென்ரல்ஸை. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சூசைட் பண்ணக்கூடாது, இவங்க வந்து அந்த கோர்ட் ரூமில் நிற்கணும், அதுபடி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அது கழிச்சு நம்ம அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். பண்ண தப்பில் அவங்க ஹேங் டில் டெத் தான் கிடைக்கும், ஆனால் அந்த ட்ரையல் போகணும் கோர்ட் ரூமில். ஸோ இவன் வந்து போய் பேசியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான், அது கழிச்சு குற்றவாளியாக இருக்காங்க, ஹேங் டு டெத்லாம் பண்ணியிருக்காங்க. இவன் ஒரு புக் எழுதுறான். அந்த புக்கில் என்ன எழுதுறான்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்சி ஜெர்மனிக்காரங்க வந்து மான்ஸ்டர், இங்கே எல்லாத்தோட கொடுமையானவங்க. இவன் சொல்கிறான் அப்படி இல்லை, இது வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ப்ராப்ளம். இந்த யூஎஸ்ல கூட ஒருத்தவனுக்கு ஹாஃப் த வேர்ல்டு பவர் கிடைக்கும்னா அவனும் இதே செய்வான். அதனால் நாட்சி ஜெர்மனினால இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ் அவ்வளோ ஈவிலாக இருக்கிறதுக்கு தே ஹாவ் த பொட்டென்ஷியல் டு பி ஈவில். யார் வேணாலும் ஓகே, அந்த ஜெர்மன் பீப்புள் ஹிட்லர் தான் இல்லை. ஸோ இப்போ வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா 37 நம்ம படித்தோம், ஜட்ஜ் நாட் அண்ட் பி நாட் ஜட்ஜ், ரைட்? ஸோ பி செட்டிங் ஃப்ரீ அண்ட் பி செட் ஃப்ரீ. ஸோ இப்போ அந்த ஹிட்லரில் எல்லாருமே என்ன பார்த்தாங்க, ஹிட்லர் கெட்டவன் பார்த்தாங்க. ஆனால் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ரூட் காஸ் பார்க்கும்போது என்ன பார்க்குறான்னா அந்த இருதயம் தான் ஈவிலாக இருக்குதுன்னு. அந்த இருதயம் தான் நம்மக்கிட்டேயும் சேம் இருதயம் இருக்குது, எல்லா மனுஷனோட இருதயம் அதுதான் எல்லாத்தோட கேடுள்ளது. ஓகே, ஸோ இப்போ வந்து மத்தேயு 15:10 படிங்க. பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீராய் என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். 19 படிங்க, 17 படிங்க. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஸோ பிரச்சனை வந்து ஹியூமன் ஹார்ட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களோட எனிமி இருக்காங்க, யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க சொந்தக்காரங்க யார் வேணாலும் இருக்காங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறா அப்படி உங்களுக்கு சிந்தனை வரும்போது அந்த பிரச்சனை வந்து அந்த இருதயம் தான் பிரச்சனை. ஸோ அங்கே வந்து நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க, ஓகே, ஆனால்
நீங்கள் உங்களை மிரரில் பார்த்தீங்கன்னா அந்த எதிரியை பார்ப்பீங்க. யூஆர் த சேம். நீங்கள் உங்களோட எனிமி பார்க்குறீங்க, உங்களுக்கு அவங்க பார்த்து உங்களுக்கு எல்லாமே ஓடிட்டே இருக்கு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த இருதயம் தான் உங்ககிட்டயும் இருக்குது. சேம். அதான் ஏசப்பா சொல்லுவாங்க, why do you call me good, no man is good. ஸோ ஒருத்தவன் அவ்வளோ if someone is doing so much evil to you that you have to lose your you have to lose out of your life for a little comfort for that person, the selfishness-காக அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்களும் அப்படி பண்ண முடியும். பண்ணலை, அது வந்து ஏசப்பா கிருபையினால நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. ஆனால் உங்களாலையும் அதே தீமை பண்ண முடியும். ஓகே, அதனால அவங்க அப்படி பண்ணுறாங்களா, நீங்களும் அவ்வளோ கேவலமாக இருக்க முடியும். இதுதான் சத்தியம். அதனால தான் ஜான் 3:16-17, யோவான் 3:16-17, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்புறம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஓகே, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. So those who do not believe in the Son of God are condemned already. ஏன்னா நம்ம வந்து தப்பு பண்ணாமல் இருந்தால் கூட அந்த இருதயம் இருக்குது, அதனால நம்ம ஆட்டோமேட்டிக்காக நரகம் தான் போவோம். யாராலையும் சொல்ல முடியாது நான் தப்பு பண்ணலைன்னு. ஒரு சமயம் தப்பு பண்ணுறான்னா அதே ஹார்ட்வேர் தான் நம்மக்கிட்டேயும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரட்சிப்பு தேவை. யாராலையும் நான் நீதிமானம் இருக்கேன்னு சொல்ல முடியாது. சேம் அந்த கரப்டட் என்ன சொல்லுவாங்க, சின், இந்த ஆதாம்லேருந்து வந்தது எல்லார்கிட்டையும் இருக்குது. ஸோ யாருமே நான் ஹிட்லரோட பெட்டர்னு சொல்லுவாங்க. ஹிட்லரை பார்க்கும்போது நான் கூட அப்படி ஆக முடியும். அதனால தான் எல்லாருமே அதுதான் காஸ்பல். ஸோ இப்போ வந்து மேத்யூ 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ஸோ இங்கே வந்து கஷ்டப்படுறான் பீட்டர். எவ்வளோ வாட்டி தான் மன்னிக்க முடியும், என்னால் முடியல, இது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். ஸோ ஏன் கஷ்டப்படுறான்னா அவன் வந்து அவனோட எதிரியோட தப்பை வந்து அவனுக்கு முன்னாடி வருது. ஆனால் ஏசப்பா பார்க்கும்போது அவன் தப்பு பண்ணியிருக்கான், நீயும் தப்பு பண்ண முடியும், நீயும் கிருபைனால தப்பு பண்ணாமல் இருக்க, இல்லாட்டி அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரல அதனால தப்பு பண்ணாமல் இருக்க, இருந்தாலும் அதே ரீதியாக தான் உன்கிட்ட தான் இருக்குது. அதனால நீ மன்னிக்கணும். அப்போ தான் அந்த விடுதலை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆகுவீங்கன்னு எழுதியிருக்கு. நியாய தீர்ப்பு பண்ணாதீங்க, அப்போ தான் நீங்களும் நியாய தீர்ப்பு. ஓகே, ஸோ நம்ம மிரரில் பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் எதிரி மாதிரியே தெரியணும். அப்போ தான் நம்ம எதிரியை நேசிக்க முடியும். ஓகே, நானும் அதே மாதிரி தான், நானும் இல்லாட்டி நம்ம என்ன பார்க்குறோம், அவன் கேவலமாக இருக்கான்னு சொல்கிறோம். ஸோ நம்மளும் மாட்டிப்போம். ஆனால் நம்ம வந்து மிரரில் பார்க்கும்போது அந்த எதிரி ஃபேஸ் பார்த்து இது இப்படி தான் நான் இருக்கேன், அதுக்காக தான் எனக்கு ஏசப்பா வேணும், ஏசப்பா என்னோட பாவத்தை என்னை ரட்சியுங்க, மன்னியுங்க, அந்த ஃபீலிங்கோடு சொல்லணும். இவ்வளோ கேவலமாக இருக்க முடியும் என்னால், அந்த மாதிரி இருதயம் என்கிட்ட இருக்குது, உங்களோட பிளட் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதான் 35 படிக்கும் போது, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஓகே, இப்போ வந்து அதனால தான் நம்ம மற்றவங்கள மன்னிக்கணும். ஏன்னா நம்மளும் அவங்களும் சேம் தான். அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம இன்னும் பண்ணலை, அவ்வளோதான். அதனால் பண்ண மாட்டோன்னு இல்லை. ஓகே, ஸோ மத்தேயு 19:8.
அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளி விடலாம் என்று உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இருதயம் ஹார்டாக இருக்கனால தான் டிவோர்ஸ் வந்து மோசஸ் லாலேருந்து கொடுக்கப்பட்டது. ஸோ இருதயம் தான் பிரச்சனை இங்கே. அந்த அந்த மனுஷன் அப்படி இல்லை, அது ரூட் காஸ் வந்து இருதயம் தான் பெரிய பிரச்சனை. ஸோ மார்க் 7:20, 21, 22, 23. இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஓகே. ஸோ இதுதான் மெயின் வந்து இருதயம் எல்லார்கிட்டையும் தான் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக் பர்சன் குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மேத்யூ 5:39-42. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. ஓகே அது உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை ஒரு மைல் இல்லை ஓகே அது ஓகே. ஸோ இப்போ வந்து மேத்யூ 12:34 படிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஓகே. ஸோ இஷ்யூ வந்து ஹார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த பொல்லாத இருதயத்துலேருந்து யாரை நம்மளை காப்பாற்ற முடியும்னா ஏசப்பா தான். ஸோ ஒருத்தவங்க தீமை செய்கிறாங்கன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், அதே இருதயம் தான் என்கிட்டையும் இருக்குது ஏசப்பா. அதனால இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ லூக் 10:9, 10, 11, 12 படிங்க. அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் அதான் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். 12. அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அது அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து இவன் தப்பு பண்ணா அவன் தப்புனா அப்படி இல்லை. இது வந்து நம்மள இருக்கிற இருதயத்தினால இப்படி தப்பு நடந்திருக்கு. அதனால காஸ்பல் வரும்போது மனம் திரும்புங்க, தேவம் ராத் ஆஃப் காட்ல இருந்து நீங்கள் தப்பிச்சிருங்க. அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அவங்களுக்கு எவ்வளோ அடி கிடைக்கும், இந்த சோதம் கரோமாரை விட அதிகமாக அடி கிடைக்கும். இதுதான். ஸோ ஃபைனலி ட்ரூ ரிப்பென்டன்ஸ்னால் என்னதுன்னா, ஒன்ஸ் நம்மளுக்கு காஸ்பல் தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட இருதயம் வந்து இட்ஸ் வெரி ஈவில், இட்ஸ் வெரி பேட், நல்லவங்க இல்லை. அதனால நம்ம வந்து விக்டமாக இருக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுது, எவ்வளோ தப்பாக இருக்குன்னு. ஸோ அது எதுக்கு ஃபீல் ஏசப்பா வைக்கிறாங்கன்னா, இதுதான் மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன் தான் அது பண்ணியிருப்பான் நம்மளோட லைஃப்பில். ஆனால் அந்த மாதிரி இருதயம் நம்மக்கிட்டேயும் இருக்குது. இது இவ்வளோ ஏன்னா சஃபர் பண்ணுது இன்னோசன்ட் பீப்புளை. ஸோ வி ஷுட் அக்செப்ட், ஓகே நம்மளுக்கு வந்து ஏசப்பா வேணும். இது மனம் திரும்புறதுக்காக தெய்வம் நம்மளோட பாவத்துக்காக மரித்திருக்காங்க. வி நீட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். இது வந்து வி ஆர் சின்னர்ஸ். அந்த கான்செப்ட் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்லி நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரூ ரிப்பென்டன்ஸ் என்னன்னா, நம்ம வெளியில் போய் சொல்லுவோம், உங்களோட உள்ளே இருக்கிற இருதயம் பாவி, அது வந்து நரகத்துக்கு எடுத்துகிட்டு போகும்.
நீங்கள் வந்து மனம் திரும்புங்க. அதுக்கு வந்து நம்ம மிராக்கிள்ஸ் பண்ணுறோம், அது வந்து நம்ப வைக்கிறதுக்காக. அது அப்படி நம்மளுக்கு அந்த ரிப்பென்டன்ஸ் வரலன்னா, அந்த ஃபீல், காஸ்பலோட ஃபீல், நம்மளோட இருதயம் எவ்வளோ என்மையாக இருக்குது நம்மளுக்கேன்றது தெரியலன்னா, நம்ம சர்ச் போவோம், வருவோம், காஸ்பல் மட்டும் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் வேர்ல்டுலியாக இருப்போம். அதுதான் ட்ரூ ரிப்பென்டன்ஸோட. அதனால தான் நம்ம வந்து அப்போஸ்டல்ஸு, டிசைபிள்ஸ்லாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வெளியில் போய் சுவிசேஷம் சொன்னாங்க. அடி வாங்கினாலும் பரவாயில்ல, வெளியில் போய் சுவிசேஷம் சொன்னாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஃபுல்லாக டவுன் ஆகிடுவாங்க, அவங்க ரெகுலர் ஒர்க் போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சுவிசேஷம்னா என்னதுன்னு தெரியல. அவங்க இருதயம் பற்றி அவங்க எல்லாருமே நான் தான் நீதிமான்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ லவ் யுவர் எனிமீஸ் எப்படி பண்ணணும்னா, நம்மளோட எனிமியை பார்க்கும் போது அப்படி தான் நான் தெரிகிறேன்னு நம்ம வந்து பர்சனலைஸ் பண்ணும் போது, இது இவ்வளோ டேஞ்சராக இருக்குது, நானும் அப்படி பண்ண முடியும். அதனால் அவங்கள வந்து கொஞ்சம் கம்பேஷனேட்டாக இருக்கணும். நம்மளும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை, அதை நம்ம ஹார்ட்டை ட்ரீட் பண்ணணும். அந்த ஹார்ட்டை ட்ரீட் பண்ணுறது மேத்யூ 12:34 படித்தோம். ஐ திங்க் மேத்யூ 12:34. பிரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். இதை ஹார்ட்டை ட்ரீட் பண்ணணும், விச் இஸ் பேசிக்லி ஏசப்பாவோட வசனத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிஷன் பண்ணுறோம் நம்மளோட ஹார்ட்டை. இந்த மாதிரி நேச்சுரல் ஹார்ட்டை வந்து ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டை மாற்றுறதுக்காக. ஸோ தட் இஸ் டுடேஸ்.